Hello students, today we are going to see about isomerism in coordination chemistry. அணைவுச் சேர்மங்களில் மாற்றியம் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம அணைவுச் சேர்மங்கள்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது கண்டிப்பாக அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் அயான் அகெயின் டிசோசியேட் ஆகாது சிம்பிள் அயானா. அதோட நேமிங், அதாவது நாமன்கிளேச்சர் எப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஐசோமரிசம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுன்னா தான் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோடைய நேமிங், அது எப்படி டிசோசியேட் ஆகுது, சிம்பிள் அயானா எப்படி டிசோசியேட் ஆகுது, எப்படி காம்ப்ளெக்ஸ் அயானாலாம் டிசோசியேட் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா ஐசோமரிசம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐசோமரிசம்னா என்ன? ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், ஒரு கரிமச் சேர்மத்தில் மாற்றியம்னா என்ன? மாற்றியம் சொல்லும் இப்போ அந்த காம்பவுண்ட், அந்த சேர்மத்தில் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, வேதி வாய்ப்பாடு சேமாக இருக்கணும். ஆனால் அதில் இருக்கிற பாண்டிங், அந்த பிணைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், 3D அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஐசோமர்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால என்னென்னா அந்த ஒவ்வொரு மாற்றியமும் அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய பண்புகளில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பண்புகளை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அது எந்த ஐசோமர் அப்படின்னு பார்க்க நம்மளால் முடியும். ஸோ இதனால தான் ஐசோமர்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஐசோமர்ஸ் வந்து ஒரு காம்பவுண்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஐசோமர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோஆர்டினேஷன், இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஐசோமர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ட்வின்ஸ், ரெட்டையர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேம் பேரண்ட் இருப்பாங்க. ஸோ சேம் பேரண்ட், ஆனால் அவங்களுடைய அப்பியரன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம், சேமாக இருக்கலாம். அவங்க கேரக்டரில் அவங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டரில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்முலா சேமாக இருந்துட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஐசோமர்ஸ், மாற்றியம். ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அந்த லிகாண்ட்ஸ், அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சுற்றி இருக்கிற லிகாண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பொறுத்து அதோடைய ஐசோமர்ஸ் இருக்கும். ஸோ புறவெளியில் அந்த ஈனியும், அந்த உலோகம் ஈனி மைய உலோக அணுவை சுற்றி ஈனியோடைய புறவெளியில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மாற்றியமாக ஃபார்ம் பண்ணும். நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அந்த ரெண்டு காம்பவுண்டுமே, அந்த ரெண்டு ஐசோமருமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கணும். ஆனால் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதுதான் ஐசோமர்ஸ். ஸோ ஐசோமர்ஸ் பார்க்குறப்போ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், இன்னொன்று ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்ட்ரக்சரல்னா கட்டமைப்பு மாற்றியம். ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா புறவெளி மாற்றியம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் பார்த்தோன்னே நமக்கு நேம் பார்த்தோன்னே தெரியுது ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ், அதாவது அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அரைசஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த பிணைப்பில் உனக்கு மாற்றம் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னா arises due to the different spatial orientation of ligands around the central metal ion. அதோடைய வடிவமைப்பில் உங்களுக்கு மாற்றம் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமரிசம். புறவெளியில் அதனுடைய வடிவமைப்பில் மாற்றம் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இன்னும் 4 டிவைட் ஆகிருக்கு. ஒன்று அயனைசேஷன் ஐசோமரிசம், ஹைட்ரேஷன் ஐசோமரிசம், லிங்கேஜ் ஐசோமரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஸோ இந்த 4 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டீரியோ ஐசோமரிசம் 2 டிவைட் ஆகிருக்கு, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம்.
So structural or constitutional isomerism. Structural or constitutional isomerism. கட்டமைப்பு மாற்றியங்கள். So இது coordination compounds with same molecular formula but different connection among the constituent atoms. அந்த அணையில உள்ள அணுக்கள்ல உள்ள பிணைப்புகள்ல மாற்றம் இருந்துச்சுன்னா that is structural isomerism. So forming having same molecular formula. வேதி வாய்ப்பாடு சேமா இருக்கணும், ஆனா அந்த அணைவுல உள்ள அணுக்கள்ல உள்ள பிணைப்புகள்ல மாற்றம் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல உள்ள அணுக்கள் உள்ள பிணைப்புல மாற்றம் இருந்துச்சுன்னா that is structural isomerism. So இது நாலா டிவைட் ஆயிருக்கு. linkage isomerism, coordination isomerism, ionization isomerism and solvate isomerism. Solvate isomerism அல்லனா hydration isomerism நம்ம சொல்லலாம் இத. So water அந்த solventல different இருந்துச்சுன்னா that is solvate isomerism. So இதோட types பார்க்கலாம். So first one that is linkage isomers. So இதுல நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஐசோமர்ஸும் என்னென்ன இதுல டிஃபரன்ஸ் இருக்குது, அதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ அதோட இந்த பாண்டிங் எப்படி, அதில் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, அந்த ஐசோமர்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போதும். அது எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு இது என்ன மாற்றியம்னு கேட்கலாம், இல்லை டிஃபைன் இல்லைனா எக்ஸ்பிளைன் லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னே கேட்கலாம். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் அதில் எதில் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு, அதோட எக்ஸாம்பிள் என்ன, இது ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். So arises in coordination compounds containing ambidentate ligand. So இரு வழி பிணைப்புறும் அயனி இருந்துச்சுன்னா, ஸோ ambidentate ligandனா நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ambidentate ligand, ஸோ ஒரு லிகண்ட் இப்போ NO2ன்னு ஒரு லிகண்ட் இருந்துச்சுன்னா அதில் அந்த லிகண்ட் N வழியாக பாண்ட் இருக்கலாம், இல்லைன்னா O வழியாக பாண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வழியாக அது பாண்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ அந்த டோனார் வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா, அதாவது இரு வேறு வழங்கிய அணுக்கள் இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ நைட்ரஜனும் டோனாராக இருக்கலாம், ஆக்ட் பண்ணலாம், ஆக்சிஜனும் டோனாராக ஆக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆம்பிடென்டேட் லிகண்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறப்போ. ஸோ இது ஆம்பிடென்டேட் லிகண்ட் இருந்துச்சுன்னா தான் இந்த லிங்கேஜ் ஐசோமரிசம் நடக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியும். ஸோ எக்ஸாம்பிள் CO NH3 5 times NO2. ஸோ இப்போ இதில் ரெண்டு லிகண்ட் இருக்குது முதல்ல. ஸோ NH3 ஒரு லிகண்ட், NO2 இன்னொரு லிகண்ட். இப்போ இந்த NO2 பார்த்தீங்கன்னா அடுத்த ஐசோமர்ஸில் பாருங்கள். ஸோ இதில் N ஃபஸ்ட் எழுதியிருந்தோன்னா N வந்து கோபால்ட்டோட அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா O ஃபஸ்ட் எழுதியிருக்கோம், அப்போ என்ன அர்த்தம், O வந்து கோபால்ட்டோட அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து டோனார் வந்து என்னென்னா நைட்ரஜன், இங்கே டோனார் வந்து ஆக்சிஜன், இங்கே வழங்கிய அணு வந்து நைட்ரஜனாக இருக்குது, இங்கே வந்து வழங்கிய அணு ஆக்சிஜனாக இருக்குது. இப்போ இரு வேறு வழியில் அது பிணைப்பு ஏற்படுத்துச்சுன்னா தட் இஸ் ஆம்பிடென்டேட் லிகண்ட். அது வந்து இரு வழி பிணைப்புறும் அயனி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸில் லிங்கேஜ் ஐசோமர்ஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு டயக்ராம் பார்க்குறீங்க. ஸோ இதில் கோபால்ட்டோட நைட்ரஜன் டைரக்டாக அட்டாச் ஆகிருக்கு, ஸோ இதில் ஆக்சிஜன் டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், லிகண்ட்னாலே உங்களுக்கு என்ன அர்த்தம், ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் கோபால்ட்டோட. அப்போ ரெண்டு எலக்ட்ரானை இது கோபால்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த நைட்ரஜன்லேருந்து கோபால்ட்டுக்கு எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னா, ஸோ நைட்ரஜன் இஸ் அ டோனார் டு கோபால்ட். இங்கே ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்குன்னா ஆக்சிஜன் என்ன செஞ்சுருக்குது, எந்த எலக்ட்ரானை கோபால்ட்டுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் NO2 தான். பட் நம்ம ஹோல் டுகெதர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே NO2 தான். ஆனால் இதில் N வந்து டோனர் ஆக்ட் பண்ணுது, இங்கே ஆக்சிஜன் டோனர் ஆக்ட் பண்ணுது. இதுதான் ஆம்பிடென்டேட் லிகண்ட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லிங்கேஜ் ஐசோமர்ஸ் நடக்கலாம். தென் செகண்ட் ஒன் கோஆர்டினேட் ஐசோமர்ஸ். ஸோ இது எதில் இருக்கும், எந்த காம்பவுண்ட்ஸில் இருக்குன்னா போத் கேட்டயான் அண்ட் ஆனயான் as காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ், ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயானாக இருக்கும். ஸோ ஒரு
கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ரெண்டுமே ஸ்கொயர், ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதணுன்னா தட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் அயான். ஸோ இதில் ரெண்டு அயானுமே, ஸோ இது பாசிட்டிவ், ஸோ ஃபஸ்ட் எழுதுறது நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் அயான் சொல்லியிருக்கோம், இது நெகட்டிவ் அயான். ஸோ இந்த ரெண்டு அயானுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான். ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த CO உடைய கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3 6 தான். அது எதோட அட்டாச் ஆயிருக்கு, அதுதான் கோஆர்டினேட் வித். ஸோ எதோட கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா இந்த NH3யோட, NH3 ஒரு 2 எலக்ட்ரானை கோபால்ட் கொடுத்து இது ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ எதோட கோஆர்டினேட் ஆயிருக்கோ அதில் டிஃப்ரென்ஸ். அதாவது இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா CO NH3 6 டைம்ஸ் இருக்கிறது, இங்கே வந்து CO CN 6 டைம்ஸ், அதோட கோஆர்டினேஷன் பாண்டே டிஃப்ரெண்ட் ஆயிருது. ஸோ எந்த லிகேண்ட்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இதில் NH3 லிகேண்டாக இருக்குது, அந்த லிகேண்ட் சிஆருக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. சிஆரில் இருக்கிற லிகேண்ட் CN வந்து COக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ அப்போ லிகேண்ட்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஸோ சேஞ்ச் இன் லிகேண்ட்ஸ் பிட்வீன் போத் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ், ஸோ ஆனயான் கேட்டயான், ஸோ நேர அயனி எதிர் அயனி ரெண்டு அயனுக்கு நடுவில் இருக்கிற லிகேண்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஈனிகளுடன் பரிமாற்றம். ஸோ இப்போ ஈனி பரிமாற்றம் இருந்துச்சுன்னா தட் இஸ் கோஆர்டினேட் ஐசோமரிசம். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறப்போவே நம்பர் ஆஃப் லிகேண்ட்ஸ் எத்தனை அட்டாச் ஆயிருக்குன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ கோஆர்டினேட்னு சொல்கிறப்போ லிகேண்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கோஆர்டினேட் ஐசோமரிசம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் CO சுற்றி NH3 6 இருக்குது, இதில் CN 6 இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா CRல NH3 வந்துடுது, COல CN லிகேண்ட் வந்துடுது. ஸோ இதுதான் கோஆர்டினேட் ஐசோமர்ஸ். அப்போ லிகேண்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா. த நெக்ஸ்ட் ஒன் அயனைசேஷன் ஐசோமர்ஸ். ஸோ இதில் எப்படின்னா அயான்ஸை டிசோசியேட் ஆகும்போது அந்த சிம்பிள் அயான் வந்து அகெயின் உள்ள காம்ப்ளெக்ஸ் அயானுக்குள்ளே போய் லிகேண்டை ஆக்ட் பண்ணுற சான்சஸ் இருந்துச்சுன்னா அதில் அயனைசேஷன் ஐசோமரிசம் நடக்கும். அயனி ஆதல் மாற்றம். ஸோ இதில் அந்த எளிய அணு அயனியரும் எதிர்மாறு அணு, இந்த வெளியில் இருக்கிற இந்த சிம்பிள் அயான் வந்து உள்ள லிகாண்டை ஆக்ட் பண்ணுற சான்சஸ் இருந்துச்சுன்னா, ஸோ வெளியில் இருக்கிற எளிய அயனி உள்ள ஈனியா மாறுறதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது எப்படி, ஸோ இதில் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் அயான், வெளியில் இருக்கிறது சிம்பிள் அயான். அப்போ இந்த சிம்பிள் அயான், ஸோ NO2ங்கிறது சிம்பிள் அயான், ஸோ இப்போ NO2 சிம்பிள் அயான், இந்த சிம்பிள் அயான் உள்ள லிகாண்டா சேஞ்ச் ஆகுது, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அயான் உள்ளே போகுது அப்படின்னா திஸ் இஸ் அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அயான் வெளியில். ஸோ இதில் உங்களுக்கு இங்கே NO2 கொடுத்துருக்காங்க, இங்கே என்னென்னா இந்த ClBr இதே சேஞ்ச் ஆகும். Cl இந்த காம்பவுண்டில் உள்ள லிகாண்டாக இருக்குது, நெக்ஸ்ட் காம்பவுண்டில் Cl வந்து எளிய அணுவாகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி காம்பவுண்டில் உங்களுக்கு எப்படி இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த காம்பவுண்டில் NO2 வந்து சிம்பிள் அயானாக இருக்கும், இந்த காம்பவுண்டில் தண்ணியில் நம்ம கரைக்கும் போது Br வந்து சிம்பிள் அயானாக இருக்கும். இப்போ NO2 சிம்பிள் அயானாக இருக்கும்போது ஸோ இந்த காம்பவுண்ட் NO2 நைட்ரைட்க்கு ஆன்சர் பண்ணும். நம்ம லாஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ, சால்ட் கண்டுபிடிக்கிறப்போ இது வந்து NO2க்கு ஆன்சர் பண்ணும், இந்த சால்ட்டுடைய சொல்யூஷன் வந்து Brக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சால்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ CO NH3 5 டைம்ஸ் Cl. ஸோ இதில் Br தான் எளிய அணு, சிம்பிள் அயானாக இருக்கும். இந்த அணு இந்த அயனி Br அயன், அதாவது புரோமைட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டில் குளோரைடுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ குளோரைட் புரோமைடுக்கு நம்மளுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டில் ஒயிட் பிரிசிபிடேட் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் குளோரைட் அயான், பேல் எல்லோ பிரிசிபிடேட் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் புரோமைட் அயான், எல்லோ பிரிசிபிடேட் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் அயோடைட் அயான். அப்போ இதில் என்னன்னா உங்களுக்கு
இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்யூஷனில் பிஆர் மைனஸாக பிரியும், அதாவது புரோமைடு அயானை கொடுக்கும். அப்போ புரோமைடு அயானை கொடுத்துச்சுன்னா எல்லோ சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டில் தட் இஸ் பேல் எல்லோ பிரிசிபிடேட் கொடுக்கும். இந்த காம்பவுண்ட் சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டில் ஒயிட் பிரிசிபிடேட் கொடுக்கும். ஏன்னா சிஎல் வெளியில், சிஎல் அயான் தான் சிம்பிள் அயான், அதாவது சொல்யூஷனில் சிஎல் மைனஸ் அயான் தான் டிசோசியேட் ஆகும். ஸோ உள்ள காம்ப்ளெக்ஸ் அயானில் இருக்கிற புரோமின் சொல்யூஷனில் டிசோசியேட் ஆகாது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஏன் புரோமைடு அயானுக்கு ஆன்சர் பண்ணுது, இதில் ஏன் புரோமைடு அயானுக்கு இந்த காம்பவுண்ட் ஏன் ஆன்சர் பண்ணலை இப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் அப்போ என்ன அப்படின்னா, ஸோ எளிய அணு ஈனியாக மாறும் தன்மை இருந்துச்சுன்னா தட் இஸ் அயனைசேஷன் ஐசோமரிசம் நடக்கு, அயனியாதல் மாற்றம் நடக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன் சால்வேட் ஐசோமர்ஸ், கரைப்பானேற்ற மாற்றியங்கள். ஸோ இதில் என்னென்னா கரைப்பான் மூலக்கூறுகள் இல்லைன்னா சால்வெண்ட் மாலிகூல்ஸ் என்ன செய்யுதுன்னா லிகாண்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ லாஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், சிம்பிள் அயான லிகாண்டாக சேஞ்ச் ஆனது. இதில் வந்து என்னென்னா கரைப்பான் மூலக்கூறுகள், அதாவது சால்வெண்ட் மாலிகூல்ஸ் லிகாண்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா, ஸோ கரைப்பான் மூலக்கூறுகள் ஈனிகளுடன் பரிமாற்றம் அடைஞ்சதுன்னா தட் இஸ் solvate isomerism. So arises in coordination compounds having free exchange of solvent molecules. So solvent molecules ligand change ஆச்சுனா that is solvate isomerism. So example பாருங்க உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So solvent molecules சொல்றப்போ உங்களுக்கு வாட்டரா இருக்கலாம், அமோனியாவா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம். சரியா? இப்போ Cr H2O 6 times Cl3. அப்போ H2O இப்போ உங்களுக்கு லிகாண்டா இருக்குது. இந்த லிகாண்டில் ஒரு வாட்டர் மாலிகுல் என்ன செஞ்சிருது, தட் இஸ் சிம்பிள் அயான வெளியில் வந்துடுது. ஸோ இதில் ஒரு இருக்கிற Cl3யில் இருக்கிற ஒரு Cl என்ன செஞ்சிருது லிகாண்டா. ஸோ இப்போ இங்கே இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா Cl வந்து எளிய அணுவாக இருக்குது. இந்த Cl இருக்கிற Cl3யில் இருக்கிற ஒரே ஒரு குளோரின் உள்ளே போயிட்டு H2Oவை வெளியில் எளிய அணுவை மாற்றுச்சுன்னா தட் இஸ் சால்வெண்ட் ஐசோமரிசம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ Cr H2O 6 times Cl3. அப்போ அயனைஸ் பண்ணுறப்போ இங்கே 3 Cl மைனஸ் அயான் வரும். ஓகே, 3 குளோரைட் மைனஸ் அயான்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வெளியில் நம்மளுக்கு அயனைஸ் பண்ணும்போது 2 Cl2 மைனஸ் அயானோ, 2 Cl மைனஸ் அயானோ, ஒரு வாட்டர் மாலிகூலும் நம்மளுக்கு வெளியில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு Cl மைனஸ் அயானும் 2 வாட்டர் மாலிகூலும் வரும். ஸோ இப்போ அந்த காம்பவுண்டோடைய கலரே சேஞ்ச் ஆயிடும். ஸோ எப்படி இருக்கும்னா வயலட் கலர் காம்பவுண்டாக இருக்கும், இது பேல் க்ரீன் கலர் காம்பவுண்டாக இருக்கும், இது டார்க் க்ரீன் கலர் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஸோ கிவ்ஸ் 3 chloride ions in solution, இது gives 2 chloride ions in solution, it gives 1 chloride ion in solution. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரல் இல்லைனா கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸில் உள்ள டைப்ஸ். ஸோ லிங்கேஜ் பார்த்தோம், கோஆர்டினேட் பார்த்தோம், அயனைசேஷன் அண்ட் சால்வேட் ஐசோமர்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், புறவெளி மாற்றியங்கள். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது, சேம் கனெக்ஷன்ஸ், அதாவது பிணைப்பும் சேமாக இருக்குது. ஆனால் 3 dimensional அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா that is stereoisomers. So coordination compounds having same molecular formula and connection between the central atom and ligands. So ரெண்டு சேமாக இருக்குது, அதாவது molecular formulaவும் சேமாக இருக்குது, connection between the central atom and ligands. இப்போ connection between the central atom and ligands டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா that is structural isomerism. ஸோ இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே சேமாக இருக்குது, molecular formulaவும் சேமாக இருக்குது, connection between the central atom and ligandsவும் சேமாக இருக்குது. அப்படின்னா எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 3 dimensional அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், புறவெளி மாற்றியங்கள். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வடிவ மாற்றியம், அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். செகண்ட் ஒன் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், ஒளி சுழற்சி மாற்றியம். ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் இன் ஹெட்ரோலெப்டிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஹெட்ரோலெப்டிக் பல் இன ஈனி அப்படி சொன்னோம், அதாவது வித்தியாசமான
லிகாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ். ஸோ ஒரே டைப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து லிகாண்டா, சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் லிகாண்டா இல்லாமல் தட் இஸ் டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இல்லைனா டிஃப்ரெண்ட் அயான்ஸ் வந்து லிகாண்ட்ஸாக சேம் மெட்டல் ஆட்டமோட இருந்துச்சு, அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் ஹெட்ரோலெக்டிக் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தோம். ஸோ இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ பைடென்டேட் லிகாண்ட். ஸோ எக்ஸ்ஆ இருக்கலாம் இல்லை எக்ஸ்ஒய்யாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் அப்படி பைடென்டேட் லிகாண்ட் என்ன அர்த்தம்னா ரெண்டு முனை. நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம் ஆம்பிடென்டேட் பார்த்தோம். ஸோ அது பல முனை. ஸோ இங்கே வந்து பைடென்டேட்ங்கிறப்போ இருமுனை ஈனி. ஸோ இப்போ ரெண்டு டோனார் ஆட்டம்ஸ், அப்போ ரெண்டு வேறு வழங்கி அணுக்கள் அந்த இதில் இருந்துச்சுன்னா அது பைடென்டேட் லிகாண்ட். ஸோ எக்ஸ்ஆ இருக்கலாம். ஸோ எக்ஸ்னா சேம் டைப்பாக இருக்கும், சேம் மாலிகுலாக இருக்கலாம். ஸோ இல்லைன்னா டிஃப்ரெண்ட் மாலிகுலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இந்த மாதிரி ஹெட்ரோலெப்டிக் காம்பவுண்ட்ஸ்லையும் பைடென்டேட் லிகாண்ட்லேயும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ போத் ஸ்கொயர் பிளேனர் அண்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் ஜாமெட்ரி பார்த்தோம். அதில் ஸ்கொயர் பிளேனர் எதுலலாம் வரும், ஸ்கொயர் பிளேனர் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் இருக்கிறது ஸ்கொயர் பிளேனர் காம்பவுண்டாக இருக்கும். ஆக்டாஹெட்ரல் தட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கிறதுல ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். ஸோ 6 கோஆர்டினேஷன் நம்பர் 6னா என்ன, 6 லிகாண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்கிற காம்பவுண்டில் ஆக்டாஹெட்ரல் காம்பவுண்ட் இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் அதாவது 4 லிகாண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறதுல ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் சொன்னோன்னா ஒளி சுழற்சி மாற்றியம். இதில் அந்த காம்பவுண்ட் வந்து ஹேவிங் கைராலிட்டின்னு சொல்கிறப்போ அதோடைய மிரர் இமேஜ் வந்து சூப்பர் இம்போசிபிள் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதோட மிரர் இமேஜ் வந்து சூப்பர் இம்போசிபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது மேலே அப்படியே பொருந்தாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் கைராலிட்டி. இந்த கைராலிட்டி இருந்துச்சுன்னா தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இது எந்த காம்பவுண்டில் இருக்குன்னா தட் இஸ் இதுவும் பைடென்டேட் லிகாண்ட்ஸ் தான். ஸோ பைடென்டேட் லிகாண்ட்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஆம்பிடென்டேட்னு சொல்லலாம். ஆம்பிங்கிறப்போ நிறையா டைப் பாலிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இங்கே வந்து பைடென்டேட் லிகாண்ட் எக்ஸ்எக்ஸ் டைப் இருந்துச்சுன்னா ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நடக்கும். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எந்தெந்த காம்பவுண்ட் என்னென்ன ஐசோமர்ஸ் கொடுக்குங்கிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். ஸோ அந்த காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன ஐசோமர்ஸ்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ இது arises due to different possible 3-dimensional spatial arrangement of ligands and central metal atom. ஸோ இதில் என்னெல்லாம் சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம், கெமிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கும், கனெக்ஷன் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்ட்ஸும் சேமாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னென்னா தட் இஸ் 3-dimensional spatial அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், முப்பரிமாண புறவெளியில் மாற்றம் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸில் எந்தெந்த காம்பவுண்ட்லலாம் இருக்குது, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் என்னென்ன டைப்லலாம் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எந்தெந்த டைப்பில் என்னென்ன ஐசோமரிசம் இருக்குன்ட்டு. ஸோ இது என்னென்ன டைப்புன்னு முதல்ல நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது எப்போவுமே ஒரு மெட்டல் ஆட்டம் இல்லைனா மெட்டல் அயான். ஸோ இது ஏங்கிறது ஸோ கேபிட்டல் ஏல எப்பவும் கொடுக்குறப்போ கேபிட்டல் ஏல கொடுத்தாங்கன்னா இது ஒரு லிகாண்ட், ஒரு ஈனி, அதாவது யூனிடென்டேட் லிகாண்ட், ஒரு முனை ஈனி. ஸோ இது எப்படி இருக்கும், எதெல்லாம் இருக்குது, இதுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் அப்படின்னா Cn மைனஸ், H2O, NH3, Cl மைனஸ், Br மைனஸ். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டோனர் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதில் கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் XY, ஸ்மால் XX அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இருமுனை ஈனி. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட். ஸோ இதில் இந்த டைப் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதில் ஸ்கொயர் பிளேனாஸ்ங்கிறப்போ 4 லிகாண்ட் இருக்கணும். இப்போ ஏல 2, பியில் 2. அடுத்த காம்பவுண்ட் பாருங்கள் MA to BCயில் ஏல 2 லிகாண்ட், B ஒரு லிகாண்ட், சியில் ஒரு லிகாண்ட், அப்போ மொத்தம் 4 லிகாண்ட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா XY
2. ஸோ இதில் XYல ரெண்டு பைடென்டேட் லிகண்ட். அப்போ ஒரு பைடென்டேட் லிகண்டில் 2 டோனர் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 2 கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ 2 × 2 4. இதுவும் ஒரு பைடென்டேட் லிகண்ட் 2 லிகாண்டாக ஆக்ட் பண்ணும். அப்போது 2 × 2 தட் இஸ் 4 லிகண்ட்ஸ் தான் இதுவும் அட்டாச் ஆகிருக்கு. இது ABCD இதுவும் 4 லிகண்ட்ஸ். A ஒரு லிகண்ட், B ஒரு லிகண்ட், C D 4 டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இது ஜென்ரலாக உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ உனக்கு ஒவ்வொரு அயானாக கொடுக்கும்போது அதில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இது பாருங்கள், இதில் ஆக்டாஹெட்ரல்னு சொல்கிறப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போது 2 A, ஸோ M A2 B4ல் 2 A லிகண்ட், 4 B லிகண்ட்ஸ். ஸோ B டைப்பில் 4 லிகண்ட்ஸ் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா A2 B4 இதில் XX. ஸோ இப்போ XX சொல்கிறப்போ பைடென்டேட் லிகண்ட். இப்போ 2 பைடென்டேட் XX2ங்கிறப்போ 2 பைடென்டேட் லிகண்ட். அப்போ இது ரெண்டும் ஒரு பைடென்டேட் லிகண்ட் 2 லிகண்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ 2 × 2 4 லிகண்ட்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ XX2ங்கிறது 4 லிகண்ட்ஸ் ஆக்ட் ஆகும். Bயில் 2 லிகண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ மொத்தம் 6 லிகண்ட்ஸ் ஆயிரும். அப்போ இது அடுத்தது A3 Aல 3 Bயில் 3. அப்போ மொத்தம் 3 + 3 6 லிகண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா A B C D E F எல்லாமே டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ். ஸோ 6மே டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ். ஸோ இது ABCDEF டைப். ஸோ இதில் எப்படி இருக்குது? ஸோ இதில் தான் என்ன இருக்கும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கும். ஸோ இது எப்படிலாம் இருக்குது நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்னென்ன ஐசோமர்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன நேம்ஸ் சொல்லுவோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸில் இந்த டைப் MA2B2 டைப், அதாவது 2 A லிகாண்டும் 2 B லிகாண்டும் இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ரெண்டும் சேம் சைடில் இருந்துச்சுன்னா சிஸ். ஸோ அப்போ அந்த A ரெண்டுமே சேம் சைடில் இருந்துச்சுன்னா சிஸ். A 2 ஆட்டமும் அல்லது அயானும் டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் ட்ரான்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதில் MA2B2. ஸோ MA2ங்கிறது என்னென்னா NH3, A2 NH3 twice, B வந்து Cl2. ஸோ M NH3 twice, B வந்து Cl. ஸோ NH3 twice Cl2 இந்த காம்பவுண்டில். ஸோ A வந்து என்னது? ரெண்டும் NH3. அப்போ ரெண்டும் சேம் சைடில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் சிஸ். அப்போ ரெண்டும் சேமில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக Cl ரெண்டும் சேம் சைடில் தான் இருக்கும். இப்போ ரெண்டும் சேம் சைடில் இருந்துச்சுன்னா சிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா NH3 ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ பிளேனில் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ட்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸை கொடுக்கும். ஸோ இது ஒரு முனை ஈனி, அதாவது யூனிடென்டேட் லிகண்ட். ஸோ ஒரே ஒரு டோனர் ஆட்டம் தான், ஒரு Nல இருந்து மட்டும்தான் என்ன செய்யும்? எலக்ட்ரான் ஷேர் ஆகும். இங்கேயும் Cl மட்டும் இருந்து எலக்ட்ரான் ஷேர் ஆகாது, எலக்ட்ரான் கொடுக்கும், கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் ரெண்டும் சேம் சைடு, 2 லிகாண்ட்ஸும் சேம் சைடு இருந்துச்சுன்னா தட் இஸ் சிஸ் மாற்றியம்னு சொல்லுவோம். சிஸ் வடிவ மாற்றியம். ஸோ இது இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ், இன் தள சதுர சேர்மங்களில். தி நெக்ஸ்ட் ஒன் என்ன டைப் அப்படின்னா MA2BC டைப். ஸோ இப்போ A ஒரு லிகண்ட், சேமாக இருக்குது, அதாவது 2 சேமாக இருக்குது. B டிஃப்ரெண்ட் லிகண்ட், C டிஃப்ரெண்ட் லிகண்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் MA2BCக்கு A வந்து NH3. ஸோ M NH3 twice, B Cl, அதாவது Cl, C Br. அப்போ M NH3 twice Cl Br. இந்த காம்பவுண்டில் NH3 ரெண்டும் சேம் சைடு இருந்துச்சுன்னா சிஸ் ஐசோமர்ஸ், NH3 ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமர். அடுத்து MXY2. ஸோ இது பைடென்டேட் லிகண்ட். ஸோ இரு முனை இனி. ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்னென்னா தட் இஸ் NH2 CH2 COO. ஸோ இது ஒரு லிகண்ட். ஸோ இதில் N ஒரு பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, O இன்னொரு எண்டில் கோஆர்டினேட் பாண்ட். ஸோ இது ஒரே மாலிகூல். ஸோ இது ஒரே அயான் சொல்லலாம். ஸோ ஒரே அயான் 2 சைட்லேயும் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ பைடென்டேட் லிகண்ட். ஸோ இந்த லிகண்டில்
NH ரெண்டும் சேம் சைடில் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னா பிளாட்டினமோட தட் இஸ் சிஸ் ஐசோமர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் NH2 ஆப்போசிட் சைடில் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னா தட் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமர். இதுலேயும் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ABCD நாலுமே டிஃப்ரெண்ட் லிகேண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி லிகேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 3 ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ எந்த மாதிரினா ஸோ இதில் A NH3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ M NH3 Br NO2 Cl ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு N ப்ளஸ். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் அந்த NH3 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும்போது 3 ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது சிஸ்ஸா ட்ரான்ஸாங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ 3 ஐசோமர்ஸ் பாசிபிள் ஐசோமர்ஸ் எத்தனைன்னு தான் இதில் கேட்பாங்க. இப்போ இதில் பாசிபிள் ஐசோமர்ஸ் 3 அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ இதுதான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ். தள சதுர சேர்மங்களில் வடிவ மாற்றியங்கள் இவ்வளவுதான். அடுத்தது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் பார்க்கலாம். எண்முகி அணைவுகளில் ஸோ 2 டைப்பில் ஸோ MA2B4. ஸோ ஆக்டாஹெட்ரல்ங்கிறப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ 6 லிகேண்ட்ஸ் இருக்கணும். அப்போ A2 2 A டைப் லிகேண்ட்ஸ் 4 B டைப் லிகேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா XX பைல்டென்டேட் லிகேண்ட் 2 B டைப் லிகேண்ட்ஸும் இருக்கிறதுல சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் இருக்கும். ஸோ அதோடைய பொசிஷனை பொறுத்து ஸோ அது எந்தெந்த பொசிஷன் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 2 பொசிஷன் 1 3 1 4 1 5 2 3 2 5 2 6 3 4 3 6 இதெல்லாம் சிஸ் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணும். சிமிலர் குரூப்ஸ் வந்து இந்த 3 பொசிஷனில் அதாவது 1 6 2 4 3 5ல் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த பொசிஷன் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறப்போ இதுதான் ஆக்டாஹெட்ரல். ஸோ ஆக்டாஹெட்ரன் எண்முகி அமைப்பு. ஸோ இதில் இந்த பிளேனில் ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 6. ஸோ 1ம் 6ம் ஆப்போசிட்டில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் அதான் பார்க்கணும். ஸோ 1ம் 6ம் ஆப்போசிட்டில் இருக்குது, 2ம் 4ம் ஆப்போசிட்டில் இருக்குது, 3யும் 5ம் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 டிஃப்ரெண்ட்டில் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா தட் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது இந்த காம்பவுண்ட் கொடுக்குறப்போ ஸோ 1ம் 6 பொசிஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது, 3யும் 5 பொசிஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது, 4ம் 2ம் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ 1 6 2 4 3 5 இந்த பொசிஷனில் லிகேண்ட்ஸ் சேம் லிகேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இதில் A லிகேண்ட் இருந்துச்சு, இதுலையும் A லிகேண்ட் இருந்தது, இதுலையும் A லிகேண்ட் இருந்தது, இதுலையும் A லிகேண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமர். ஸோ அட் த சேம் டைம் 1 and 2 பொசிஷன்ஸ் ஸோ இதில் A லிகேண்ட் B செகண்ட் பொசிஷன்லேயும் A லிகேண்ட். ஸோ ரெண்டுலேயுமே A லிகேண்ட் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் சிஸ் ஐசோமர். ஸோ இப்போ 1ல் 1 2ல் சேம் லிகேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் சிஸ் ஐசோமர். 1 6 பொசிஷனில் இருந்துச்சுன்னா தட் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமர். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ மற்ற பொசிஷன்லேயும் நம்ம சொல்லலாம். இப்போ 2 5ல் இருந்துச்சுன்னா சிஸ் சொல்லலாம். அதே போல் 4 5ல் இருந்துச்சுன்னா சிஸ், 3 4ல் இருந்துச்சுன்னா 6. பட் ஆப்போசிட்டில் 1க்கும் 6 2 4 3 5 இந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா MA3B3. ஸோ A டைப் 3 A டைப் லிகேண்ட்ஸும் 3 B டைப் லிகேண்ட்ஸும் இருந்துச்சுன்னா அதில் 2 ஐசோமர்ஸ் இருக்கும். அதாவது ஃபேஸ் ஐசோமர்ஸ் அண்ட் மிர் ஐசோமர்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ ஃபேஸ் ஐசோமர்ஸ் இல்லைனா ஃபேஷியல் ஐசோமர்ஸ். அடுத்தது மிர் ஐசோமர். ஸோ மெரிடியனில் தட் இஸ் ஃபேஸில் ட்ரையாங்கிளோடைய ஃபேஸில் இருந்துச்சுன்னா ஸோ ஆக்டாஹெட்ரலில் ட்ரையாங்கிள் ஃபேஸில் சேம் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை சிமிலர் லிகேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேஷியல் ஐசோமர்ஸ். மெரிடியனில் சேம் குரூப்ஸ் இல்லைனா சேம் லிகேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் மிர் ஐசோமர். ஸோ மெரிடியன் நான் என்ன ஃபேஸ்ங்கிறது நான் உனக்கு டயக்ராமில் சொல்கிறேன். ஸோ மெரிடியன் சொல்கிறப்ப என்னென்னா இமேஜினரி செமிசர்க்கிள் ஃப்ரம் த ஏபெக்ஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் டு ஆப்போசிட் ஏபெக்ஸ். ஸோ இது என்ன நம்ம டயக்ராமில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த டைப் மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். A3B3 டைப். ஸோ அப்போது A3B3ங்கிறப்போ என்னது இதில் A என்னது Cl 3 Cl 3 Cn லிகேண்ட். ஸோ அப்போ B Cn லிகேண்ட் A Cl3. ஸோ மாதிரி Cl
3 A டைப் லிகண்ட் 3 B டைப் லிகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ஸில் ஃபேஷியல் மெய்சோமர்ஸும் மெர் ஐசோமர்ஸும் நடக்கிற சான்சஸ் இருக்குது. இது ஒரு முக்கோணத்தில், அதாவது இந்த ட்ரையாங்கிளில் ஃபேஸில் சேம் லிகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இதுதான் ஃபேஷியல். ஸோ கார்னர்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்குலர் ஃபேஸ், முக்கோண முகத்தின் 3 மூலைகளில் சேம் ஒரே ஈனி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபேஷியல் ஐசோமர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 சிமிலர் லிகண்ட்ஸ் அரவுண்ட் த மெரிடியன். மெரிடியன்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியணும். மெரிடியன்னா 2 ஏபெக்ஸ், ஏபெக்ஸ்ங்கிறது முனை, 2 முனையில் வந்து முனைக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு கற்பனையாக ஒரு அரைவட்டம் வரைஞ்சோன்னா, ஸோ இது ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சோன்னா அந்த செமி சர்க்கிளில் இருக்கிற 3 லிகண்ட்ஸும், ஸோ இதுதான் அந்த ஏபெக்ஸ்லேருந்து வரைகிற ஒரு செமி சர்க்கிள், அதாவது இமேஜினரி செமி சர்க்கிள் ஃப்ரம் ஒன் ஏபெக்ஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் டு ஆப்போசிட் ஏபெக்ஸ். இதுதான் ஏபெக்ஸ். இந்த ஏபெக்ஸ்லேருந்து இந்த ஏபெக்ஸ்க்கு வரைகிற ஒரு அரைவட்டத்தில் இருக்கிற செமி சர்க்கிளில் அந்த 3 லிகண்ட்ஸும் சேம் லிகண்ட்ஸ் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் மெர் ஐசோமர். ஸோ இதுவும் இருக்கலாம். ஸோ இதுவும் 2 ஏபெக்ஸ் தான். இப்போ இது ஒரு ஏபெக்ஸ், இது ஒரு ஏபெக்ஸ்னா இதில் ஒரு அரைவட்டம் வரைஞ்சோன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் CN மைனஸ், இதுலேயும் ஒரு சிமிலர் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இதுவும் ஒரு அரைவட்டம், இதுவும் ஒரு மெரிடியன் தான். ஸோ இந்த மெரிடியனில் சிமிலர் குரூப்ஸ் இருந்துச்சுனாலும் மெர் ஐசோமர். ஸோ இப்போ இந்த CN மைனஸ் இந்த இதில் சேமாக ஒரு செமி சர்க்கிள் வரையும் போது அதில் 3 சேம் லிகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் மெர் ஐசோமர். ஸோ மெரிடியனில் சேம் ஐசோமர்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் மெர் ஐசோமர். ஃபேஸில் சேம் ஐசோமர்ஸ்னா ஃபேஷியல் ஐசோமர். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். த நெக்ஸ்ட் ஒன் MABCDEF. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லா லிகண்டுமே டிஃப்ரெண்ட் டைப். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இதில் ஸோ ஆறுமே டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ். ஸோ இதில் எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குன்னா 15 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ். சார் 15 வடிவமைப்பு இருக்கும். அந்த வடிவமைப்பு 15 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்கும், 15 வடிவ மாற்றியங்கள் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு அதை வரைகிறதோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு இது மட்டும் எத்தனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா போதும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம ABCD மட்டும் இருந்துச்சுன்னா, ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸில் ABCD இருந்துச்சுன்னா 3 ஐசோமர்ஸ் கொடுக்கணும். இங்கே ABCDEF இருந்துச்சுன்னா 15 டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஸோ அரைசஸ் இன் கார்னேஷன் காம்பவுண்ட் விச் பொசஸஸ் கைராலிட்டி. ஸோ இதில் கைரல் தன்மை இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நடக்கும். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா என்னென்னா, அந்த சொல்யூஷனை, அந்த காம்பவுண்டோடைய சொல்யூஷனை ஒரு லைட், ஒரு பிளேன் போலரைஸ் லைட்டுடைய பாத்தில் வைக்கும்போது அந்த லைட்டை வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஷிஃப்ட் பண்ணுச்சுன்னா, இல்லை ரொட்டேட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் டி ஐசோமர், எல்லாம் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். அதாவது தள முனைவு கொண்ட ஒளினை அது வலஞ்சுழியாக திருப்பிச்சுன்னா தட் இஸ் டி மாற்றியம். அதே மாதிரி அந்த பிளேன் போலரைஸ் லைட்டை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணுச்சுன்னா தட் இஸ் எல் ஐசோமரிசம். ஸோ இடஞ்சுழியாக சுற்றும்போது எல் மாற்றியம். ஸோ இதில் கைராலிட்டினா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ கைராலிட்டினா இஸ் த அசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நான் சூப்பர் இம்போசிபிலிட்டி ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ். ஸோ அதோடைய மிரர் இமேஜ் ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அதோடைய மிரர், அப்போ மிரர் வச்சோன்னா அதுக்கு அந்த சைடில் அது அப்படியே மாற்றும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்டாக நம்மளுக்கு தெரியும் மிரரில், அப்படி தானே? ஒரு கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பிம்பம் வந்து அப்படியே மாற்றி தெரியும். ஸோ இந்த மாதிரி மாற்றி தெரியும் போது அந்த மாற்றத்தை எடுத்து அப்படியே நம்ம மேலே வைக்கிறப்போ அது சேமாக பொருந்துச்சுன்னா அதுதான் சூப்பர் இம்போசிபிலிட்டின்னு சொல்லுவோம். மேலே சேமாக பொருந்துச்சுன்னா சூப்பர் இம்போசிபிள் சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னா நான் சூப்பர் இம்போசிபிள், பொருந்தக்கூடாது. அதோடைய மிரர் இமேஜ் மேலே, அதோடைய ஆடி பிம்பம் மேலே அது பொருந்தாமல் இருந்துச்சுன்னா தான் அது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கொடுக்க முடியும். So chirality is the asymmetric property of non-superimposability on its mirror image. So இந்த இதில் அதோடைய சொல்யூஷன், ஸோ இப்போ அதோடைய டி ஐசோமருடைய சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு பிளேன் போலரைஸ் லைட்டில் வச்சோன்னா அது கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும், அதாவது வலஞ்சுழியாக சுற்றும். அப்படின்னா தட் இஸ் டி ஐசோமர், டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி.
எல் ஐசோமர்ஸ்னால் என்னென்னா லீவோ ரொட்டேட்டரி, அதாவது அந்த சொல்யூஷன்ஸை ஆன்டி கிளாக் வைஸ், சாரி இதில் ஆன்டி கிளாக் வைஸ்மா கிளாக் வைஸ்னே அகெயின் எழுதியிருக்கு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா, ஸோ இதில் ஆன்டி வரும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் லீவோ ரொட்டேட்டரி. வலஞ்சுழியா சாரி இடஞ்சுழியாக மாற்றுச்சுன்னா தட் இஸ் லீவோ ரொட்டேட்டரி. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு காம்பவுண்டில் இருந்துச்சுன்னா தட் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் எனான்ஷியோமஸ். அந்த ரெண்டு ஒரு காம்பவுண்டில் ரெண்டு ஐசோமர்ஸும் டி ஐசோமரும் எல் ஐசோமரும் சேர்ந்து ஒரு ப்ரொபோர்ஷனில் இருந்துச்சுன்னா தட் இஸ் எனான்ஷியோமஸ். ஸோ இந்த ரெண்டு ஒளி சுயற்சி தன்மையுடைய சேர்மங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து எனான்ஷியோமஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இதில் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸில் இது வரவே வராது. ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸ் கிடையாது. ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் 3 டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோன்னா MX3. ஸோ இப்போ எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கிறேன், தட் இஸ் MXXங்கிறது பைடென்டேட் லிகேண்ட். ஸோ அது 3 டைம்ஸ். ஸோ எக்ஸ் வந்து 3 வந்து வெளியில் இருக்குமா, ஸோ எக்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் 3 வெளியில் இருக்கும். அப்போ 3XX லிகேண்ட் இருந்துச்சுன்னா அதில் இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நடக்கும். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம், டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் XXங்கிறது எத்திலீன் டயமின். ஸோ NH2 CH2 CH2 NH2. இப்போ இதில் 2 N. ஸோ இந்த எண்ணும் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, இந்த எண்ணும் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதில் NH2, அதுக்கப்புறம் இதில் இப்படி ஒரு ப்ராக்கெட் மாதிரி ஒரு போட்டிருக்கிறது CH2 அதுதான் அப்படி ஒன்றுமே கொடுக்காம கொடுத்துருக்காங்க. CH2 NH2. ஸோ இதில் என்ன செஞ்சிருக்கு, பாண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இதில் EN நம்ம சிம்பிளாக சொல்லுவோம், எத்திலீன் டயமின். ஸோ இது நம்ம நாமன்கிளேச்சரில் இது பார்த்தோம் சரியா. அப்போது NH2 CH2 NH2 தான் இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ NH2 CH2 NH2. ஸோ இதோடைய மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கோபால்ட். ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஆகும். ஸோ இப்போ இங்கே இந்த சைடில் லெஃப்டில் இருக்கிறது அங்கே ரைட் அப்படியே போயிடுது. அப்போ இது அப்படியே தூக்கி நம்ம மேலே வச்சோன்னா இது இந்த லிகேண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது, அந்த லிகேண்ட் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. ஸோ இந்த காம்பவுண்டில் நம்மளுக்கு டிஎல் ஐசோமரிசம் இருக்கும். அடுத்தது இந்த காம்பவுண்ட். ஸோ MXX2. ஸோ பைடென்டேட் லிகேண்ட் 2 டைம்ஸும் பி வந்து 2 டைம்ஸ் 2 டிஃப்ரெண்ட் லிகேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ பி டைப் 2 பி டைப் லிகேண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லைனா ஏபி டைப் 2 டிஃப்ரெண்ட் லிகேண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் நடக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எத்திலீன் டயமின் தான் கொடுத்துருக்குறாங்க. பி வந்து 2 CL2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 CLஆக இருக்கலாம், இல்லைனா ஒரு CL ஒரு BR, அதாவது ABயாகவும் இருக்கலாம். ஸோ A CLஆக இருக்கலாம், B வந்து CRஆக இருக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே நான் இதில் ஒரே டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த மாதிரி டைப் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இதோட மிரர் இமேஜ் பாருங்கள், இந்த சைடில் எத்திலீன் டயமின் குரூப் இருக்குது, இங்கே உங்களுக்கு மிரரில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. அப்போ ரெண்டையும் தூக்கி அப்படியே மேலே வைக்கிறப்போ சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி சூப்பர் இம்போசிபிள் இந்த ஸோ இப்போ இட்ஸ் அ கைரல் மாலிகுல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ இப்போ டிஎல் ஐசோமரிசம் நடக்கும். இந்த 3 டைப்பில் தான் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஐசோம். ஸோ XX3 இருந்துச்சுன்னா ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கும், XX2வும் B2வும் அல்ல XS2வும் AB டைப் இருந்துச்சுன்னா ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நடக்கும். ஸோ இது மட்டும் எந்தெந்த டைப்பில் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்குது அது ஒரு லாஸ்ட் இயர் உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஒரு சாரிம்மா இதுக்கு நான் அசைன்மெண்ட் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். அசைன்மெண்ட்டை எழுதி சப்மிட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் எழுதுகிறவங்க நேம்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு அந்த மார்க்ஸ் தான் உங்களுக்கு போர்டு எக்ஸாமில், ஏன்னா உங்களுக்கு எப்படி டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது அசைன்மெண்ட் எழுதுறதுக்கெலாம் கிளாஸ் டேஸில். ஸோ இந்த அசைன்மெண்ட் தான் உங்களுக்கு மார்க்ஸாக ஆட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அசைன்மெண்ட் எழுதி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம தியரிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.